வணக்கம். 6 மணி செய்திகள் வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தல் பணிகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. பணம் மற்றும் மதுபானங்கள் கொண்டு செல்லப்படுவதை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அறிவுரை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பெயரில் புரளிகளை பிரதமர் மோடி கிளப்பி விடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மோடி குழப்பத்தில் இருப்பதாகவும் திருவண்ணாமலை பொதுக்கூட்டத்தில் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு வங்கிகள் கொடுத்த கடனை மத்திய அரசின் நிதி என்பதா? 5000 கோடி ரூபாய்க்கு கணக்கு கேட்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் பதிலடி. விவசாயம் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி சவால். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இன்றைய தமிழ்நாட்டு பயணம் ரத்து. வேறு நாளில் தமிழ்நாட்டுக்கு வருவார் என பாஜக வட்டாரங்கள் தகவல். கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள வரும் 12ஆம் தேதி ராகுல் காந்தி தமிழ்நாடு வர வாய்ப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி துரோகம் இழைத்து விட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. 10 ஆண்டுகளாக மோடி துரோகம் செய்ததாகவும் விமர்சனம். பெண்களுக்கு பிரச்சனை என்றால் பத்திரகாளியாக மாறிவிடுவார் சௌமியா அன்புமணி. தருமபுரியில் பரப்புரை மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. கையில் ரொக்கமாக 50,000 ரூபாய் தான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் மாற்றம் இல்லை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். நாமக்கல்லில் தனியார் பேருந்து நிறுவன உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. 15 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். கரூரில் பணப்பட்டுவாடா புகாரில் திமுக பிரமுகர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. கோவையில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளிலும் ஆய்வு. தமிழ்நாட்டில் மின் நுகர்வு 430 மில்லியன் யூனிட் என்ற அளவுக்கு அதிகரிப்பு. மின்வெட்டு இல்லாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். மயிலாடுதுறை நகரத்திற்குள் சிறுத்தை நடமாட்டம். ஏழு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 19 பேர் தாயகம் வருகை. சென்னை விமான நிலையத்தில் வரவேற்ற மீன்வளத்துறை அதிகாரிகள். திகார் சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங். அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் விடுவிக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என உறுதி. தைவானில் 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம். 9 பேர் உயிரிழப்பு, 1000க்கும் மேற்பட்டோர் காயம். ஐபிஎல் தொடரில் டெல்லி அணியை 106 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா. 2வது அதிகபட்ச ஸ்கோரை எடுத்து அசத்தல். தமிழ்நாட்டில் டெஸ்லா நிறுவனத்தின் கார் உற்பத்தி ஆலை அமைக்கப்படுமா? 3 மாநிலங்களில் இந்த மாதத்தில் ஆய்வு நடத்துகிறது அமெரிக்காவிலிருந்து வரும் குழு.
வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பணம் கொண்டு செல்லப்படுவதை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலை ஒட்டி அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள், டிஜிபிக்கள் உள்ளிட்டோருடன் காணொலி காட்சி மூலம் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சட்டம் ஒழுங்கு, சுமூகமான வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநிலங்களிடம் கேட்டறியப்பட்டது. தொடர்ந்து கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க வாக்குப்பதிவிற்கு முன்பு 48 மணி நேரத்திற்கு மாநிலங்களுக்கிடையேயான எல்லைகளை அடைக்க அறிவுறுத்தப்பட்டது. எல்லை ஓர மாவட்டங்களில் உள்ள மதுக்கடைகளில் திடீர் சோதனைகளை மேற்கொள்ளவும், உரிமம் பெற்ற ஆயுதங்களை சரியான நேரத்தில் கைப்பற்றவும், தேர்தல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி உள்ளது. மாநிலங்களுக்கிடையேயான சட்டவிரோத மதுபானம், பணம், போதைப்பொருள் வருவதை தடுக்கவும், விமான நிலையங்கள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும், வாக்காளர்களுக்கு இலவசங்களை கொண்டு செல்லும் முக்கியமான வழிகளை கண்டறிந்து தடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வரிசையில் தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தனது கூட்டணியில் சேர்த்திருக்கிறார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்குளம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன், திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரை ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பெயரில் புரளிகளை பிரதமர் மோடி கிளப்பி விடுவதாகவும், அவர் குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று கச்சத்தீவு பற்றி பேசுவதிலேயே தெரிகிறது எனவும் சாடினார். ஈடியை விட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சஞ்சய் சிங்குக்கு பெயில் கொடுக்க ஒத்துக்கிறாரு. ஈடி, ஐடி, சிபிஐ இதெல்லாம் பத்தாதுன்னு நாட்டு மக்கள் குழப்ப இப்போ ஆட்சியையும் கூட்டணி வச்சு சேர்த்திருக்கிறாரு. இனிமே மோடி சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால ஆர்டிஐ பேர்ல புரளைகளை கிளப்பி குரலை வித்த காமிக்கிறாரு. சென்னையில் வெள்ள பாதிப்பை சரி செய்ய தமிழ்நாடு அரசுக்கு முன்கூட்டியே வழங்கிய 5000 கோடி ரூபாய்க்கு கணக்கு எங்கே என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதில் 5000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது. அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்து தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருக்கும் பணத்தை கேட்டால் வழக்கம் போல தமிழ்நாட்டிற்கு தரும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு நிதி அளித்தது போல நிர்மலா சீதாராமன் பேசுவதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார். அவங்க கொடுத்ததா சொல்றது பேரிடர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்றும் சொன்னாலும் நமக்கு கண்டிப்பா தர வேண்டிய SDRF என்ற மாநில பேரிடர் நிதி. கரகாட்டக்காரன் ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க நீங்க, ஃபேமஸான படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும், வாழைப்பழ காமெடி. அது மாதிரி அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீரியல் போன்று பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த துரோக கதைதான் எடப்பாடி பழனிசாமியின் கதை எனவும் முதலமைச்சர் விமர்சித்தார். டிடிவி தினகரனுக்கு ஓட்டு கேட்டு போனார். ஆர்கே நகர் எலெக்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. கட் பண்ணா பன்னீர்செல்வம் கூட கூட்டணி சேர்ந்து அதே தினகரனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அடுத்த பொதுக்குழுவில் பன்னீர்செல்வத்திற்கு வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணாங்க. இப்படி ஒரு மெகா சீரியல் எடுக்கிற கதை மாதிரி
குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை. பக்தர்கள் போற்றும் அரசாகவும் அற்பர்கள் கதரும் அரசாகவும் திராவிட மாடல் அரசு திகழ்வதாக கூறிய முதலமைச்சர் தாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல என்றும் விளக்கமளித்தார்.